ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வரலட்சுமியோட 3வது நாள் புனர் பூஜை அதை தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நான் ஷார்ட்ஸில் போடலாம் இருந்தேன், ஆனால் லாங்காக இருந்தது, ரொம்ப லென்த்தியாக இருந்தது வீடியோ, என்னால் போட முடியல. சரி சொல்லிட்டு வீடியோவாக போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் போடல. நான் இன்னும் வரலட்சுமி பூஜை வீடியோவே நான் இன்னும் அப்லோட் பண்ணல. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்து ஷுவராக வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். இது புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி வந்து நம்ம அம்மனை வந்து வழிபாடு பண்ணுறோமோ, அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே வர வைக்கணுமோ, நல்லபடியாக நெய்வேத்தியெல்லாம் காமிச்சு அந்த மாதிரி 3வது நாளும் அவங்கள வந்து நல்லபடியாக வந்து வழியமர்த்தி வைக்கணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா பிரசாதமாக வந்து சக்கரை பொங்கல் தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து தீபம்லாம் ஏற்றிட்டு இருக்கிற பூ எல்லாத்தையுமே வந்து மாலையாக அவங்களுக்கு வந்து பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எல்லா விளக்குமே ஏற்றிட்டு ஊதுவத்திலாம் ஏற்றிட்டு தீபாராதனைலாம் காமிட்டுட்டு பூவெல்லாம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பூஜை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அந்த அம்மனை அப்படியே எடுத்து நம்ம வந்து அரிசியில் வந்து வச்சிடணும். வச்சிட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டதுக்கு இதுக்கு என்னென்னா வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து கஷ்டன்றது வரவே வராது. நீங்கள் எந்த பொருளில் வைக்கிறோமே அதுக்கேற்ற மாதிரி வளம் நமக்கு இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஐதீகம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அம்மனை வந்து தனித்தனியாக வந்து பிரிச்சிட்டோம். அதுக்குள்ளே இருக்க வந்து தீர்த்தத்தை வந்து வீடு ஃபுல்லாக வந்து தெளித்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில் வந்து கார் பைக் இருந்தால் அதுக்கும் நீங்கள் வந்து வீடு ஃபுல்லாக வந்து தெளித்து விட்டுட்டிங்கன்னா வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் டெய்லியுமே வந்து அதை தேய்க்கலாம், ரொம்ப வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் ரிமூவ் பண்ணுற பொருள் எல்லாத்தையுமே வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, அடுத்த வருஷத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து அம்மனை கலைக்கிறதுக்கு வந்து மனசே இல்லை, ஏன்னா அவ்வளோ லட்சணமாக இந்த வருஷம் வந்து எனக்கு இருந்தாங்க. இந்த 3 நாள் இருந்தது வந்து போகும்போதும் வரும்போதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் நைட்டில் பார்க்கும்போது அந்த லைட் வெளிச்சத்துக்கு ரொம்ப சூப்பரமாக பிரகாசமாக இருந்தது. அப்புறம் ஒரு பொருளாக பார்த்து எல்லாமே வந்து டிஸ்மேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பத்திரமா எடுத்து வச்சுட்டோம் அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அம்மனுக்கு போட்ட தாலி கயிறு வந்து நீங்கள் வந்து எப்பயாச்சும் கயிறு மாற்றும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே வச்ச வந்து அரிசி வந்து நீங்கள் எப்பயாச்சும் வந்து நான்வெஜ் சேர்க்காமல் வந்து பிரசாதம் செய்யும் போது கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப்ஃபுல்லி நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.